வியூவர்ஸ், வெல்கம் டு மேடம் குக்ஸ் a lot. பன்னீர் பட்டர் மசாலா. யூஸ்வலாக நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம்னா நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபர்ஸ்ட் கிரேவி பன்னீர் பட்டர் மசாலா. ஆமாங்க, இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபரம் தக்காளி இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா புளிப்பாக இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபரம் தக்காளி 5 எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி காய வைங்க. தண்ணி சூடானதும் இந்த ஃபரம் தக்காளியை 4 கட் பண்ணி எடுத்து போட போகிறோம். அடுத்து இந்த கிரேவி நம்மளுக்கு பார்க்கும்போதே ஆரஞ்சிஷ் கலரில் நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்காக நான் இங்கே கலருக்காக 5 பியாட்கி மிளகா, அப்புறம் ஃப்ளேவருக்காக 2 ஏலக்காய், பட்டை, அப்புறம் பிரியாணி இலை போட்டுக்கலாம். அப்புறம் 1/4 கப் முந்திரியை போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோங்க. சூடாக கொதித்து வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தக்காளி எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி வேக வச்ச தண்ணியை நம்ம பட்டர் மசாலா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள். எப்போவுமே நம்ம பட்டர் மசாலாவுக்கு ஃப்ளேவர்ஸ் லைட்டாக இருக்குங்க. இப்போது கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலாவில் அப்படியே சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா தக்காளி விழுது, இப்போது அதை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி எல்லாம் வேக வச்சு ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு இந்த கிரேவி செய்யறதுக்கு அதிக டைம் தேவைப்படாது. பாருங்கள், இப்போ கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க, வெண்ணெய். அப்புறம் 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் பன்னீரை நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கிரேவி ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலா பொருட்களெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். அடுத்து 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக கஸ்தூரி மேத்தி சேர்த்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனிமே நீங்களும் வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாங்க. பாருங்கள், இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நீங்கள் சப்பாத்தி, ரோட்டி, நான், குல்ச்சா, பராட்டா இதோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் வேறு ஏதாச்சும் ரெசிபி பார்க்க விரும்புனீங்கன்னா அதை கூட நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் a lot. Thank you.